அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதிவாணன். இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவாக்க பணி செய்வதற்காக, அந்த விரிவாக்கம் செய்வதற்காக இடம் எடுக்கப்படுவதாக பேசப்பட்டிருந்த சின்ன உடைப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இடத்தை திடீர்னு அரசு அதிகாரிகள் எல்லாம் புல்டோசர் அப்படி ஜேசிபி எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரே நாள் உடனே காலி செய்யணும் வீடுகள், குடியிருப்பு வீடுகள்லாம் அப்படின்னு சொன்னதோட விளைவு இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தை தாண்டி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. நாம் தமிழர் சார்பாக அதுக்கு ஆதரவு தெரிவித்து நம்மளுடைய பேச்சாளர் போயிருந்தாங்க. அதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அங்க ஆதரவு தெரிவித்து போயிருந்தாங்க. இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் என்னன்னா, நேற்றைய தினம் வந்து அந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கு, அதாவது சரியா 19ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது. அந்த வழக்கு விசாரணை என்ன ஆனது அப்படிங்கிறத பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைக்காக அந்த நீதிபதி அங்க வழக்கு விசாரணை வருகிற போது அரசு தரப்புல ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர் வீரகதிரவன் அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாம போனதுனால வேறொரு தொகுதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இப்ப என்னன்னா, இந்த சின்ன உடைப்பு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன் அந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கொடுக்கப்பட வேண்டியிருந்த அதை எடுக்கப்பட வேண்டியிருந்த இடத்தை இப்ப எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? பொதுமக்களா நாம அதை பொதுமக்களுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள், இப்ப பரந்தூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இடத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க விவசாயம் செஞ்ச இடம், நாங்க காலங்காலமா வாழ்ந்த இடம், அங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது வேற பிரச்சனை. இப்ப வேற ஒரு இடத்துல ஒரு இடத்தை இப்ப அரிட்டாப்பட்டியில வந்து மதுரையிலே அரிட்டாப்பட்டியில வந்து டங்ஷன்ல அந்த சுரங்கத்தை அமைக்கணும், அந்த இடத்தெல்லாம் கையகப்படுத்தும் போது இடத்தை தரக்கூடாது, அது சமணர்கள் வாழ்ந்த இடம் இருக்கு. தமிழ் மொழி செம்மொழிக்கான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் இருக்கிறது, அங்க 200க்கும் மேற்பட்ட சுனைகள் குளங்கள் இருக்கிறது, விவசாய நிலங்கள் இருக்கிறது. இப்படி இன்னும் சொல்ல போனா எல்லா சமநிலையிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப அதை ஒரு வரலாற்று முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டிய, அதை நாங்க கையகப்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு போராடுறாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த மதுரையில் இருக்கிற சின்ன உடைப்புல என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க 2009 இன்னும் வரலாறு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா 1921 இருந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்து அங்க விவசாயம் செய்யப்பட்ட இடங்களை இதே சின்ன உடைப்பு கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா 3 தலைமுறை இடம் கொடுத்துட்டே வராங்க. 1991, 1944, அப்புறம் 82ல, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்க இடங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மதுரை விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுல அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தை எடுக்கும் 2009 சரியா புரிஞ்சுக்கணும். கடந்த 2009 அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா ஒப்பந்தம் போட்டுட்டு உடனே பணம் கொடுத்து அந்த இடத்தை கையகப்படுத்துறாங்க இல்ல, பேசியிருக்காங்க, என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது அப்படியே நின்றுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வரும், அதை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை போது அவங்க சொன்ன ஒரே ஒரு என்னன்னா, இந்த இடத்துக்கு பதில் வேற இடம் கொடுத்து உங்களை குடியமர்த்திடலாம். அதாவது இந்த இடத்தை எடுத்துட்டோம், இப்படி நீங்க இங்க வாழ்றீங்களா அது மாதிரி ஒரு இடம் கொடுத்து உங்களை குடியமர்த்திடலாம். அதே போல நீங்க விமான நிலைய விரிவாக்கத்துக்காக தொடர்ச்சியா காலங்காலமா இடம் கொடுத்துட்டே வர்றதுனால அந்த விமான நிலையத்துல வீட்டுக்கு ஒருத்தருக்கு, அதாவது உங்களோட கல்வி வேலை எப்படி இருக்குதோ அந்த கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் 1921 இருந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறையா அவங்க அந்த இடத்தை கொடுத்துட்டே வந்தாலும் கூட இந்த 2009 அந்த மக்கள் அந்த நிலத்தை கொடுப்போம் அப்படின்னு ஒப்புக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு பாக்குற போது இந்த வேலை வாய்ப்பும் அப்புறம் மீள் குடியேற்றமா வேறொரு இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்குது. ஆனால் 2000 போடப்பட்ட ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 2021 தான், எப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாட்கள் கழிச்சு 10-12 ஆண்டுகளுக்கு கழிச்சு 21 வந்துதான் அதற்கான காசு கொடுக்கிற வேலையை தொடங்கி இருக்காங்க. அப்ப காசு கொடுக்கும் போது கூட அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, 2009 அவன் போடும்போது 1998 போடப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில், அதாவது 1997 தொடங்கி 99 வரைக்கும் பாஸ் ஆகி அந்த சட்டம் வெளிவந்திருக்கு, ஒரு ஜீவா பாஸ் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில உங்களுக்கு நில மறு குடியேற்றம் அப்படின்னு சொல்லி அந்த நில உச்சவரம் சட்டத்தின்படி அந்த பைசா எவ்வளவு வருது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா 2013 ஒரு சட்டம் புதுசா பாஸ் ஆயிருக்கு, அமலுக்கு வந்திருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இவ 2020 அவங்க காசு கொடுக்க ஆரம்பிக்காங்க. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2009 காசு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லாத 1999-98 சட்டமா இருந்திருக்கலாம். 2009 பேசிட்டு 2021 வந்துதான் நீங்க எங்களுக்கு அந்த தொகையை, இழப்பீட்டு தொகையை கொடுக்க வருகிறீங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு 2013 போடப்பட்ட புதிய ஜீவோ இருக்கு பாத்தீங்களா, அந்த புதிய அரசு சட்டத்தின்படி எங்களுக்கான இழப்பீட்டு தொகையும் எங்களுக்கான மீள் குடிகளுக்கான இடமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்தது. இந்த திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா 2024 ஒரே நாள்ல வண்டியை கொண்டு வந்து நாங்க எல்லாத்தையும் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அரசுக்கு எதிரான போராட்டமா மாறி நாங்க இடத்தை தரமாட்டோம், தரமாட்டோம்னா எப்ப தருவோம் அப்படின்னா, எங்களுக்கான மீள் குடியேற்றம் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுக்கான அரசு புறம்போக்கு நிலத்தை நாங்களே காட்டுறோம், அங்க எங்களுக்கான கட்டுமானத்தை கூட. இப்ப ஒரு மீள் குடியேற்றம் நீங்க சாதாரண நினைச்ச கூடாது.
ஒரு இடத்துல வாழ்றவங்கள திடீர்னு அப்புறப்படுத்துறது, இன்னும் சொல்ல போனா அவன் வந்து ஆக்கிரமிச்செல்லாம் குடியிருக்கல, அவனே அவனோட சொந்த நிலத்துல தான் குடியிருக்கான். நீ எதுக்காக இந்த இடத்த இருக்கிறியா? அந்த விமான நிலையத்துல கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கம் பண்ணும்போது அவனோட பாட்டை அவனோட தாப்பா தகப்ப அப்படி ஒரு இடத்த விட்டு கொடுத்து வந்தவங்க தான் இன்னைக்கும் அந்த இடத்த விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. எங்களுக்கான அடுத்த நாங்கள் குடியேறுவதற்கான, நாங்கள் வாழ்வதற்கான, எங்க பிள்ளையை படிப்பதற்கான ஒரு கிராமமே காலியாகுது. அங்க கோயில் இருக்கும், அங்க குளம் இருக்கும், அங்க வாழ்விடங்கள் இருக்கும், அங்க கல்வி நிலையங்கள் இருக்கும், அங்க வகுப்பறைகள் இருக்கும், அங்க விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். இப்படி நிறைய ஊர்லாம் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் ஒரு மீள் குடியேற்றம் பண்ணது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. அதற்கான இடங்களையும் அவர்களே தேர்வு செய்து, ஏன்னா இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாவது அந்த இடத்துல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கையா இருந்திருக்குது. இந்த கோரிக்கைகளை முத நேரத்துல சேர்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் செவி சாய்க்காம விட்டதோட விளைவுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா அமைஞ்சிருக்கு. இன்னுமே நம்ம ஆழமா சொல்ல போனோம்னா, அங்க ஒரு ஆடியோ இருக்காங்க, அந்த ஆடியோ அம்மாட்ட இவங்க போய் பேசுறாங்க, ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோ அம்மாட்ட இவங்க போய் பேசுறாங்க, மக்கள் பேசுறாங்க. அப்படி பேசுகிற போது ஒரு செய்தி வருது, 1.5 சென்ட் இடத்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிற போது, அதை நம்ம பேசி முடிச்சுக்கலாம், நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த அஜேந்தியமாக என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து பஞ்சமி நிலத்துல வீடு வாசல் இல்லாத, இடம் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கப்படுது 1.5 சென்ட் ஜீவோ. அதுல உங்களுக்கு எல்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு கேட்கிறோம். இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, சின்ன மக்கள், நாங்க இலவச பட்டா கேட்கல, இலவசமா இடம் இல்ல வீடு இல்ல கேட்கல, எங்களோட நிலத்தை கொடுக்குறோம். அப்ப நீங்க புதுசா ஒரு ஜீவோ போடுங்க, புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க. நிலத்தை கையகப்படுத்துகிற போது சொந்த நிலத்தை கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்ட, அரசுக்காக சொந்த நிலத்தை கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்ட மக்களுக்கு இன்னொரு இடத்துல அந்த இடத்தை கட்டித்தரன்னு சொல்றதுக்கு ஒரு ஜீவோ போடுறதுக்கு என்னது? 1.5 சென்ட் இல்ல, என்ன 3 சென்ட் வாங்கினா 3 சென்ட் கொடுக்கணும், என்ன 1 சென்ட் வாங்கினா 1 சென்ட் கொடு, 5 சென்ட் வாங்கினா 5 சென்ட். விளை நிலமா இருக்குது, விளைச்சல் நிலமா இருக்குது, அது குடியிருப்பு நிலமா இருக்குது, கல்விக்கூடமா இருக்குது, கோயில்களா இருக்குது, பொதுவிடங்களா இருக்குது. இப்படி எல்லாமா இருக்கிறத திருப்பி அமைச்சு கொடு அப்படின்னு கேட்கல. என்ன சிக்கல் அப்படின்னு போது எதுவுமே தர முடியாது அப்படின்னு சொல்றப்போ அங்க ஒரு போராட்டம், தொடர் போராட்டம் தொடங்கி நிக்குது. இப்ப அந்த மாவட்டத்தோட அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 38 நாட்களை தாண்டி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துல அலங்காநல்லூர் இருக்கிறாரு. போராட்டம் சின்ன உடம்பு நடக்குது. அவரோட தொகுதி மதுரை கிழக்காக இருந்தாலும் கூட இந்த போராட்டம் நடக்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியை சார்ந்தா இருந்தா கூட திருப்பரங்குன்றத்தின் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ராஜன் சிலப்பா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அவர் சட்டமன்றத்துல ராஜன் சிலப்பா அதிமுக எம்எல்ஏ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் சட்டமன்றத்தில் இது சார்பா குரல் எழுப்புறேன், 4 பக்க அளவுல இது சார்பா எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவரு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தில் அதை சொல்லி வாயை திறக்கிறேன். சரி, அந்த சட்டம் அந்த திருப்பரங்குன்றம் தொகுதி எந்த பாராளுமன்ற தொகுதிகளை வருது அப்படின்னு பார்த்தா, 3 முறை வெற்றி பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினராக மாணிக்கம் தாகூரோட கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தா, மாணிக்கம் தாகூர் அந்த ஊர்ல இன்னை வரைக்கும் எட்டி பார்க்கவே இல்லை. அதே போலதான் அந்த பகுதியோட அமைச்சராக இருக்கக்கூடிய, அந்த மாவட்டத்தோட அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடக்கக்கூடிய அந்த சின்ன உடைப்பு மக்களை, போராடுகிற மக்களை வந்து பார்த்து என்னன்னு கேட்கல அப்படிங்கிறத விட அந்த மக்கள் அவரை தேடி செல்றாங்க. அவர் வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. 5 மணி நேரம் மழையில அவங்கள ஓரமா ஒதுங்க நிப்பாட்டி வச்சுட்டு, அமைச்சருக்கு மேல காபி போது, பிஸ்கட் போது, அது போது இது போது, ஆனா அமைச்சர் கீழே வந்து மழையில ஒதுங்கி நிக்கிறாங்க மக்கள், வந்து பெண்கள் வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு என்னன்னு கூட கேட்காம 5.5 மணி நேரம் கழிச்சு மழை நின்ன பிறகு வந்து நின்றுட்டு, எதுக்கு இந்த இளவெடுத்த படைகள்லாம் என்கிட்ட கொண்டு நிப்பாட்டினீங்க, சின்ன வாட்டுக்கு அழகாளனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், காசை வாங்கும் போதுல வாங்கிட்டீங்கன்னு சவுடால வந்து நிக்கிறிய, காலி பண்ணி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப ஒருமையில கொச்சையா ஒரு பொதுமக்களிட ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி எவ்வளவு அன்பா கனிவா பேசணும் அப்படிங்கிறது கூட இல்லாம அந்த மக்களோட வரி பணத்துல அவங்க தலையில் இருக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் நாங்க சாப்பிடுற அத்தனை சொல்லுக்கு வரி கட்டுறாங்க, அந்த வரியில சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாம, எப்படி அமைச்சர் பொன்முடி ஒரு காலத்துல பேசும்போது ஓசில தானே வாங்குறீங்க அப்படின்னு எவ்வளவு இழப்பமா பேசுறாரு பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு வார்த்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த மக்களை அவமரியாதை செய்து அங்கிருந்து அனுப்பி விட்டுருக்காரு. சரி, ஆளுகிற ஆட்சியோட அமைச்சர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா, துணை முதலமைச்சர் மனு கொடுத்திருக்காங்க. விமான நிலையத்துக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் பேசுறேன், நான் அமைச்சர் என்னன்னு சொல்றேன்னு சொன்னவரை அந்த மனுவை தூக்கி மூர்த்தியிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அதற்கான பதிலே கொடுக்கவே இல்லை. சரி, ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அரசாங்க அதிகாரிகள் அந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, சங்கீதா அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதை விட திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதனாலதான் இப்படி அமைச்சர் அந்த போராடுகிற மக்களை வந்து அந்த போராடுகிற போய் பார்க்கலையோ, அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் 38 நாளாயுமே அந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள்
இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கவே கிடையாது, அந்த மக்களை சந்திக்கவே இல்லை. சரி, அப்படி மீறி அந்த மக்களை சந்திச்சுட்டு இருந்த அந்த ஆடியோ ஜெயந்தி அவர்கள் ஓரளவுக்கு அந்த மக்களோட ஒத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வரக்கூடாது, எப்படி இடத்தை வாங்குற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச மறுநாள் நைட்டோ அவங்கள வேற இடத்துக்கு மாத்திட்டு இன்னைக்கு கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆடியோவை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்ப ஒரு அரசு அதிகாரி அவங்க வேலை செய்யலாம், அவங்க கீழே இருக்கவங்க ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களை இடமாற்றுகிற வேலை. இன்றைக்கு அங்க போடப்பட்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஆட்சித்துறையில் கூடிய ஒருத்தர் கூட அந்த மக்களை சந்திச்சு பேச போறாங்க. அங்க போராட்டம் நடக்கிறத வெளியுலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அண்ணா நகர் இப்படி பொது இடங்களை கொண்டு சோரிட்டி விட்டலாம்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு சுமித்ரான்னு நினைக்கிறேன் ஆய்வாளர், அவங்கள அந்த சோரிட்டி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களை மிரட்டி அனுப்புகிற வேலை. இப்படி தொடர்ச்சியா போராடுகிற மக்கள் மீது ஏவல் துறையை கொண்டு காவல்துறையை கொண்டு ஒரு கட்டமைப்பை ஏவி விடுற வேலையை இந்த அரசாங்கம் பார்க்கதே ஒழிய அங்க அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக, ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் இடம் கொடுக்க தயங்குறாங்க, இங்க இடம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா கொடுத்த வாக்குறுதியின்படி ஒரு மீள் குடியேற்றம் பண்ணணும் வேற ஒரு இடங்கிறத அவங்களே காட்டுறாங்க. மாநகராட்சி பகுதிகளில் இருக்க மக்கள் இன்னொரு மாநகராட்சிக்குள்ள இடத்துல குறைஞ்சபட்ச தூரத்துல கேட்கறாங்க, அந்த இடத்தை கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மக்களை எப்படியாவது ஒண்ணுமே கொடுக்காம அந்த இடத்துல இருந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிறதா அவரோட கோரிக்கையா இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சியோட தலைமை துணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து அந்த போராடுகிற அந்த பெண்களை பார்த்து பேசுகிற போது அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட கொடுத்த உத்தரவாதம் என்ன சொல்றாங்க, சொந்தமா விமானமே இல்லாத, அதாவது பறக்கிறதுக்கு விமானமே இல்லாத இந்த அரசாங்கத்துக்கு எதுக்குங்க விமான நிலையம், விமான நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன வருது, அப்படி இருந்தா இங்க வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையான கேள்வி எழுப்பிட்டு கண்டிப்பாக மக்களோட மக்களாக நிற்போம், இந்த சின்ன உடைப்பை எடுத்துட்டு இங்க விமானம் பறப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனோட தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சார்பா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நானும் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு வந்தேன். அந்த மக்கள் வைத்த கோரிக்கைக்கு ஆதரவா நம்ம பேசிட்டு வந்திருந்தோம். இங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா ஒவ்வொரு பகுதியிலும் மக்களோட வாழ்விடங்களையும் மக்களோட வளங்களையும் இந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் தொடர்ச்சியா கொண்டு வந்து இந்த அரசு ஏன் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறதே மறந்து இது மக்களாட்சி தத்துவத்துல மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நடக்கிற ஆட்சி அப்படிங்கிறதே மறந்து அதை ஒரு சில நாளைக்கு முன்னாடி சொன்னா இது ஒரு மன்னராட்சி போல, நாங்க சொன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும், நாங்க சொன்னா நீங்க கிளம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு ஒரு படு கேவலமான திராவிட மாடல் அரசு இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. இதை கூடியவரோட முடிவுக்கு வரும். இந்த 2026 இதற்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத அரிட்டாப்பட்டிலையும் மக்கள் சொன்னாங்க, சின்ன உடப்புலையும் மக்கள் சொல்றாங்க, பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திலையும் மக்கள் சொல்றாங்க. 2026 நோக்கி நான் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு முடிவோட பயணத்தை தொடங்குதா இல்ல அவனே முடிவு பண்ணி இன்னுமே நம்ம வரப்போறது இல்ல, என்னெல்லாம் முடிச்சிட முடியுமோ, எவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மக்கள் நலத்தை பற்றி கவலைப்படாம தன் சுயநலத்துக்காக ஆட்சி நடத்துறாங்களா அப்படிங்கிற இந்த போராட்டத்தோட முடிவு தான் சொல்ல நினைக்கிறேன். இந்த நேரங்களில் நீதிமன்றத்தை நம்பிதான் மக்கள் வந்து நிற்பாங்க. அப்படி வந்து நிக்கிற போது நீதி அரசர்கள்ட்ட வழக்காடுகிற அரசு பணியாற்றக்கூடிய அரசு வழக்கறிஞர் குறைஞ்சபட்சம் மக்களோட கருணையை காட்டுங்க. ஒரு திரைப்படத்தை சொல்றாங்கல்ல, இந்த நேரத்தில் இந்த வழக்கு வந்து கொடுத்துட்டாங்க, என் பேர் வேற எம்பி லிஸ்ட்ல இருக்குது, தலைவர் என்ன நினைக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழக்கறிஞர் வீரராகவன் வீர கதிரவன் ஒரு வழக்கறிஞர் வாங்க. அவர் வீர கதிரவன் எப்படிதான் இந்த பேர் வச்சாங்க, உண்மையில பொய் கதிரவன் பேர் வச்சிருக்கணும். வர்றது எல்லாம் வாயில வர்றதெல்லாம் போய் இந்த மக்கள் பேசாத, இந்த மக்கள் சொல்லாத, இந்த அரசாங்கம் கொடுக்காத வாக்குறுதி, கொடுத்த வாக்குறுதியை மறைச்சு நீதிமன்றத்தை என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அப்படியான வழக்கறிஞர் வாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் கூட அந்த ஆஜராகாம அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கு வந்து ஆஜராகாம இந்த மக்களை இழுத்தடிக்கிற வேலையில எப்படி நீதிபதி சட்ட வல்லுநர்கள் கூட அரசு பணியாளர்கள்லாம் ஒரு மக்களுக்கு எதிராக நிற்பது என்பது மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல தொடர்ச்சி அந்த போராட்ட காலத்தில் நிற்கும் அப்படிங்கிறத சீமானோட வாய்மொழியை அந்த இடத்துல தெரிவிச்சுக்கோம். கண்டிப்பா இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா நடத்துவதற்கான வேலையை செய்யறதா இல்ல மக்களுக்கு எதிரான திட்டங்களை எந்த கண்மூடித்தனமா யாரை பற்றியும் கவலைப்படாம செய்யுதா அப்படிங்கிற இந்த போராட்டங்களோட முடிவு தான் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.